இந்த இரண்டாவது நாள் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதமான இந்த ஜெபத்திலே இந்த இரண்டாவது நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து வெளி ஊர்கள், வெளி பட்டணங்கள், வெளிநாடுகளில் இருந்து கூட இந்த கூட்டத்தை ஆன்லைனில் நிறைய பேர் நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். எல்லாரையும் நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரை தேடுகிற ஒருவரையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அற்புதங்களை இன்றும் அவர் செய்கிறவர். நான் வந்து இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் போது இதை நினைக்கும் போது ஆனால் இவ்வளோ ஒரு சீரியஸாக நான் அதை யோசிக்கலை. ஓகே, கொஞ்சம் பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு மனசில் ஒரு வாஞ்சையை கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்க சொல்லுவாரே, ஆனால் கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளத்தில் அந்த மாதிரி ஒரு தாட்டை இருதயத்தில் தர்றாரு அப்படின்னு நினச்சி தான் ஒரு கொஞ்சம் பேர், ஒரு 10 பேர் 15 பேரில் ஒரு 50 பேர் அந்த ரேஞ்சு நான் யோசித்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, பிரமிப்பாக இருக்கிறது. இதுவரைக்கும் 500க்கு அதிகமான ஜெப குறிப்புகள் வந்திருக்கிறது. 500 ஃபேமிலிஸ், 500 குடும்பங்களுக்கு அதிகமான பேர் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கும்படியாக அவங்க கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஜெபம் உண்மையிலே எல்லா ஜனங்களுக்கும் தேவைப்பட்டிருக்குது. அதனால தான் ஆண்டவர் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினார் என்று நான் நம்புகிறேன். நேற்றைக்கு முதல் நாளிலே ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை நம்மோடு கூட பேசினார். நம்முடைய விசுவாசங்களை எல்லாம் ஆண்டவர் தட்டி எழுப்பினார். நான் உனக்காக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். கண்டிப்பாக அவர் சொன்னதை செய்து அவர் முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த இரண்டாவது நாளிலையும் இந்த 7 நாட்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்திலே முடிந்தவரை 7 நாட்கள் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளணும். பொதுவாக உங்களுக்கு அந்த 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 ஆசை, அந்த விருப்பம், கர்த்தரை பற்றி கொள்ளுகிற அந்த இருதயம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும். 1000 பேர் அதான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாலும் நீங்கள் திறப்பில் நிற்கணும் அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பாக எதிர்பார்ப்பார். உங்கள் வார்த்தை வரணும், நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், நீங்கள் ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படியணும். அப்படியே ஆண்டவர் பர்சனலாக இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய பிளெஸிங்காக இருக்கிறதுனால இந்த ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் முழு மும்முரமாய் முழு மூச்சாய் நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் உண்டு. அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்க. அப்படின்னா ஆண்டவரால் முடியாதது ஒன்றும் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆண்டவர் தருவார் அப்படின்னு நமக்கு விசுவாசம் வந்துருச்சு. அப்போ இனி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வலதுபுறமும் இடதுபுறமும் நீங்க சாயாம ஆண்டவரையே நம்பி நீங்க முழு மூச்சா நீங்க எனக்கு செய்யணும் ஆண்டவரே, அது வரைக்கும் நான் உங்களை விடப்போவது இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளணும். யாக்கோபை போல, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே, விட மாட்டேன். அப்ப தூதன் சொல்லுறான், இல்ல பொழுது விடியுது, நான் கிளம்பணும். அப்படியெல்லாம் இல்ல, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடமாட்டேன். அவன் உறுதியாய் பற்றி பிடித்ததை பார்த்து இனி நம்மளை விடமாட்டான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வேதம் சொல்லுது, அவனை ஆசீர்வதித்து இனி உன் பெயர் முன்னாடி இருந்த மாதிரி எத்தனை அப்படி இல்லை, சகல ஜனங்களுக்கும் ராஜா அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 7 நாட்களோடையும் நீங்க நின்றக்கூடாது. இந்த 7 நாட்களும் ஆண்டவர் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி உங்களை கரெக்ட் பண்ணி உங்களை பக்குவப்படுத்துவார். உங்க நிலத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். பெண்களுடைய அந்த சரீரம் ஒரு நிலம் மாதிரி, அதுல நாற்று நடுவதற்கு, அதுல விவசாயம் பண்ணுவதற்கு ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய சரீரங்களை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அப்படியே அழகுபடுத்துகிறார், அதற்காக ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ நீங்க தான் என்ன பண்ணணும்னா, விடாம அவர் மேல நம்பிக்கை வச்சு, யாராவது ஒருத்தர் இங்கே கருத்தரிக்கிற மையம் இருக்குது, இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம எந்த அளவிற்கு போய் அவர்களுக்கு முன்பாக நின்று நம்பி அந்த பணத்தை செலவு பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம செய்வோமோ, நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அது எல்லாவற்றை விட பரம டாக்டர் ஆகிய ஆண்டவரிடத்துல போய் நீங்க விசுவாசித்து நின்று நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் செய்யாம இருக்கவே மாட்டார். கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். அதான் நேற்றைக்கு நமக்கு ஆண்டவர் உறுதியாய் வாக்கு கொடுத்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தமே என்ன வாக்கு தத்தம் அப்படின்னா, உன்னுடைய வம்சத்துல மலடுன்ற ஒண்ணு இருக்காது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதுவும் மனிதர்களை மட்டும் ஆண்டவர் சொல்லல, உன்னுடைய மிருகங்களில் கூட இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்றார். நீ வளர்த்துக்கிற ஜீவராசியில கூட, இவனுடைய ஆடு மாடுகளிலே கூட மலடு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற பெரிய பிளெஸிங் இது.
இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக சுதந்திரிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு அதை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்கள். அப்போ கடந்த நாட்களிலே, நேற்றைய தினத்திலே ஆண்டவரை நம்ம எப்படியெல்லாம் நம்பி நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்றதை குறித்து ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இன்றைக்கு நான் வந்து இந்த ஜெபத்திற்காக ஆயத்தமாகி நான் வந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது எனக்கு இன்னொரு வார்த்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்தார். அப்படின்னா சிலருடைய வாழ்க்கையிலே வந்து எதற்காக அந்த குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம ஜெபிக்க தான் வந்திருக்கிறோம். எதற்காக நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, சிலருடைய வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியம் தடைபடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தலையின் மேல இருக்கிற சாபம் தான் காரணம். சாபத்தினால தான் வந்து இந்த பாக்கியம் நிறைய இடங்களிலே தடைபட்டு போகிறது. குடும்பத்தினுடைய சாபங்கள், வம்சாவளி சாபம், முன்னோர்களுடைய சாபம். அப்போ வந்து சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் தான் ரட்சிக்கப்பட்டேனே, கர்த்தர் தான் எனக்கு வந்து சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற பண்ணினாரே, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் சர்ச்சில் போறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், எனக்கு எப்படி அந்த சாபம் தொடரலாம், எனக்கு தொடரக்கூடாது இல்ல அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க கேட்கலாம். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சில சாபங்களை வந்து நீங்க அறிக்கை செய்யாம அந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் நமக்கு கிடைக்காது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு எப்போ உண்டாகுது அப்படின்னா, நம்முடைய வாயை திறந்து அறிக்கை செய்யும் போதுதான் அந்த ரட்சிப்பே உண்டாகிறது. என்னை பொறுத்தவரையிலும் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய பாவங்களுக்காக வாயை திறந்து இந்த மாதிரி நான் பண்ணினேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இந்த மாதிரி என் முன்னோர்கள் பண்ணினாங்க, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு தன்னுடைய வாயினால யார் அறிக்கை செய்தார்களோ அவர்கள் தான் உண்மையான ரட்சிக்கப்பட்டவர்கள். அவங்க தான் ஆண்டவருக்கு வந்து சொந்த பிள்ளைகளா இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய நிறைய பேருடைய முன்னோருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த சாப கட்டுகள் இருக்குது. நீங்க வந்து இதை நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நான் ஒருத்தரை சந்திக்கும் போது, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளுக்குமே வந்து 3 ஆம்பளை பிள்ளைங்க. அந்த 3 ஆம்பளை பிள்ளைகளுக்குமே கிட்டத்தட்ட 47 வயசு, 45 வயசு, 42 வயசு. ஆனா யாருக்குமே குழந்தை இல்லை பாருங்க. 12 வருஷம், 15 வருஷம், 18 வருஷம் அப்படி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, அந்த ஒருத்தர் கூட அது நடக்கலையா அப்படின்னு கேட்டா, அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே நடக்கல. அப்போ வந்து அவங்கள்ட்ட விசாரிச்சுட்டே இருக்கிறேன். அப்போதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஸ்டர் இது வந்து நாங்கள் இப்படி நினைக்கிறோம். ஏன்னா அவங்க அம்மா வந்து ஏற்கனவே அந்த பிள்ளைகளை பெத்தெடுத்த அந்த கணவனார் வந்து அவர் முறைப்படி அவர்கள் திருமணம் பண்ணினவங்க அல்ல. அப்படின்னா இன்னொரு கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஒரு 2 பிள்ளை பிறந்துச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவரை வந்து தன்னுடைய கைக்குள்ளே போட்டு தான் பேசி அவரை தனக்கு கணவனாக்கி கொண்டு அவருடைய வேலையை வந்து தன்னுடைய சம்பளத்தை தான் வாங்கி கடைசியில் அவர் வியாதிப்பட்டு சாகும்போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்து அந்த குடும்பத்தை நடுத்தெருவில் விட்டு அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும் போது அந்த அம்மா வந்து வயிறு எரிஞ்சு வந்து, நீ தலைமுறைக்கும் உனக்கு தலைமுறையே இருக்காது அப்படின்னு சொல்லி சாபம் போட்டிருக்காங்க. நிறைய சாபம். ஸோ அவங்க அப்போ சொல்லும்போது நான் சொன்னேன், கரெக்ட், உண்மைதான். நீங்க வந்து அப்போ வந்து அந்த பிள்ளைகள் இப்போ 3 பேர் இருக்காங்க. அம்மா சாபத்தை வாங்கினாங்க. அப்ப அம்மாவுடைய சாபம், அம்மா தானே தப்பு பண்ணாங்க, அப்பா தானே தப்பு பண்ணாங்க, எனக்கு எப்படி பாஸ்டர் நடக்கலாம் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராமா, விசாரிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ சாபம் என்கிறது வந்து ஒரு சன்னதிக்கு வந்து இன்னொரு சன்னதியை தொடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனாலதான் தானியேலை குறித்து வேதம் சொல்லுது. தானியேல் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். தானியேல் பெர்ஃபெக்ட்டான மனுஷன், தானியேல் தப்பு பண்ணல. ஆனா தன்னுடைய முன்னோருடைய அக்கிரமத்திற்காக, தன்னுடைய முன்னோருடைய சாபத்திற்காய் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யறாம பாருங்க. அலங்கத்தை கட்டின மனுஷனை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிப்போம்னா அவர்களும் அப்படிதான் அறிக்கை செய்கிறார்கள், நாங்களும் எங்கள் முன்னோர்களும் பாவம் செய்தோம். அப்போ இது மட்டும்தான் அப்படின்னு நான் வந்து உங்களை குற்றப்படுத்தல, இதுவும் ஒரு காரணம்னு சொல்றேன். இதுவும் ஒரு காரணம். அப்போ நம்ம முதலாவதாக இரண்டாவதாக நம்ம இன்னைக்கு எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என் மேலோ, என் குடும்பத்தின் மேலோ, என் தாய் தகப்பன் மேலோ, என்னுடைய மூதாதையர்கள் மேலோ ஏதாவது இந்த மாதிரி சாபங்கள் இருக்குமானால் அந்த சாபத்தை நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க மாற்றுங்க. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், அதற்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால அந்த சாபங்கள் வந்து என்னை விட்டு மாறட்டும்னு சொல்லி நீங்கள் வாயை திறந்து ஒவ்வொருத்தருமே வந்து என்ன பண்ணணும்னா அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் கண்டிப்பா இருக்குது. கண்டிப்பா நீங்க அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யாம வந்து அந்த ஆசீர்வாதத்தை வந்து நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால எல்லாருமே இன்றைக்கு இந்த 2வது நாள் நீங்க அதைத்தான் நீங்கள் செய்ய போகிறீர்கள். ஆண்டவரே, என்னுடைய தாயாருக்கு விரோதமாக இருக்கிற சாபம் என்னை தொடராதபடி என்னை ரத்தத்துக்குள்ள மறையும்,
என்னுடைய சரீரத்தில் ஓடுற ரத்தம் உங்க ரத்தம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை, எனக்கும் என் குடும்பத்திற்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் என் தாய்க்கும் சம்பந்தம் இல்லை. அதெல்லாம் நீங்க ஒன்னொன்னா நீங்க அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ அந்த சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி ஆண்டவர் நம்மை நினைக்கிறவரா இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். சிலருக்கு பாருங்க, இந்த ஸ்கூல்ல சில நேரத்தில் இருக்கும்போது இந்த டீச்சரா இருக்கவங்க, ஆனா அவங்க வேணும்னு பிள்ளைகளை கடினமா நடத்துறது இல்லை. ஆனா எப்படியாவது அந்த பிள்ளைகள் நல்லா படிக்கணும்னு தான் கடினமா நடத்துறாங்க. ஆனா சில பிள்ளைங்க பாருங்க அப்படியே சாபம் விடுவாங்க. பாருங்க, நீ என்னை இப்படி அடிக்கிற இல்ல, உனக்கு பாரு குழந்தைய பிறக்காது பாரு அப்படின்னு சாபம் விடுவாங்க. அப்போ பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சாபம் விடுவாங்க. நிறைய பேருடைய தலையின் மேல இப்படி மனிதர்களுடைய சாபங்கள் நம்முடைய தலையின் மேல இருக்குது. அப்போ அதான் எங்களுக்கு என்னுடைய சொந்தம், நெருங்கிய சொந்தமான ஒரு மனிதர் எங்களுடைய முறைக்கு அவர் மாமா வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ அவர் ஒரு டாக்டருடைய கையில ஒரு அசிஸ்டண்டா இருந்தார். ஆனா அப்போல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த டாக்டரா இருக்க அவங்களுடைய அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாமே தெரியும். டாக்டர் சும்மா இருப்பாங்க, இந்த அசிஸ்டன்ட் தான் ஊசி போடுவாங்க, சின்ன சின்ன வேலை. அப்பெல்லாம் படிச்சு செய்யறதை விட பார்த்து செய்யறது அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு தான் படிச்சு அந்த சர்டிபிகேட் வாங்கினா டாக்டர் அப்படின்னு சொல்ற அந்த அங்கீகாரம் இல்ல அப்படின்னா கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க. ஆனா முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இல்ல அந்த டாக்டர் இருப்பாங்க. ஆனா நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க கீழே இருக்கவங்கள்ட்ட தான் போய் எல்லாம் வாங்கிட்டு இருப்போம். அவங்க தான் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அந்த டாக்டர் யாருன்னா இந்த மாதமான இந்த குழந்தைகளுக்காக இருக்கிற ஒரு டாக்டர், அவர் கீழே தான் வேலை செஞ்சார். ஆனால் அவர் ஒரு கிராமம், ஒரு பெரிய காலேஜ் இருக்கிற பகுதியில் நடந்த சம்பவம். காலேஜ் இருக்கிற பகுதியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வேலையை செய்கிறார். அப்போ நிறைய பேர் இந்த தவறான விதத்திலேயே குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டு வரும்போது இவர் நிறைய குழந்தைகளை அவாய்ட் பண்ணியிருக்கிறார். அதற்கு இவர் காரணமாக இருந்திருக்கார். அவங்களுக்கு மெடிசன் கொடுத்து பண்ணுறது. சில குழந்தைகளை எல்லாம் பார்த்தா கையில் எடுக்கும்போது உயிரோடு கூட இருக்குமாமா, அதை டிச்சுக்குள்ள எல்லாம் போட்டிருக்காரு. அப்படி ஒரு கொடுமையான மனிதனாய் நடந்து நிறைய பேரை அவர் அதை பண்ணியிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் ரட்சிக்கப்பட்டார், அவர் மனம் திரும்பினார். அதுக்கப்புறம் ரெவரண்டே ஆயிட்டார். அவர் ரெவரண்ட் ஆயிட்டார். ஆனா யாரு ஜெபம் பண்ணாலும் அவர் சொல்லுவாராமா, எனக்காக குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணாதீங்க, கண்டிப்பா அந்த குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா என் கைனாலே நான் நிறைய குழந்தைகளுக்கு சாவுக்கு நான் காரணமா இருந்திருக்கிறேன். ஸோ அந்த சாபம் என் மேல இருக்குது. ஒருவேளை நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அவர் மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்துல ஒப்புரவாகி, ஆண்டவரே நான் செஞ்சது தவறுதான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவர் அவரை மன்னித்து இருக்கலாம். ஆனா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இறந்தார். அவர் மரணம் அடைகிற வரைக்கும் எங்க குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய குடும்பத்துல யாருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லாம இல்லை, எல்லாருக்குமே குழந்தைகள் இருக்குது. 1, 2, 3 குழந்தைகள், 4 குழந்தைகள் வரைக்கும் இருக்குது. ஆனா அவருக்கு மட்டும்தான் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய கை ரத்தம் சிந்தினதுனால அந்த ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்காமலே போனது. அப்போ நீங்க யாராவது பெரியவர்களுடைய சாபத்தை வாங்கினீர்களா? என் மாமியார் என்ன சாபம் போட்டிருக்காங்க பாஸ்டர், எங்க அம்மா என்ன கோபத்தில் சாபம் போட்டிருக்காங்க பாஸ்டர், இல்லைனா நான் என்னுடைய டீச்சர் என்ன கோபத்தில் சாபம் போட்டிருக்காங்க. எனிவே யாரோ ஒருத்தர் உங்களை சபித்திருக்கலாம், இல்லைனா உங்க அம்மாவை சபித்திருக்கலாம், உங்க அப்பாவை சபித்திருக்கலாம். நீங்க என்ன பண்றது? இப்போ அந்த சபிச்ச மனுஷனை நம்ம கோபப்பட்டு எதுவும் பண்ண போறது இல்லை. அவங்க ஒருவேளை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி நம்மளை சபிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை மறந்துருப்பாங்க. ஆனா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. அப்போ சிலர் சொல்லுகிற சாபமான வார்த்தைகள் நமக்கு காரணமா இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அது பலி. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஆண்டவரே அந்த சாபங்களை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்க நாமத்தினால ஆசீர்வாதமாய் நான் மாற்றுகிறேன். என் மேல் இருக்கிற சாபம் மாறட்டும், என் குடும்பத்தின் மேல இருக்கிற சாபம் மாறட்டும், என் தாய் தகப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சாபம் மாறட்டும். அவர்கள் எந்த அக்கிரமத்தை செய்து சாபத்தை சம்பாதித்திருந்தாலும் இந்த சாபம் என் தலை மேல இருக்க கூடாதுன்னு நீங்க ஜெபிப்பீர்களேயானால் அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த நீங்கள் தூத்துக்குடியில் ஒரு தமிழ் செல்வன் அப்படின்ற ஒரு ஐயா இருக்கார். அவர் இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் தூத்துக்குடியில். அதான் அவங்க ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சி. ஒரு நாள் ஊழியக்காரர் அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்காக போறாரு. அந்த கன்வென்ஷனுக்காக கூப்பிட்டுருக்காங்க, இவர் பிரசங்கம் பண்ணுறதுக்காக போறாரு. அப்போ அந்த பிரசங்கத்தை அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பாஸ்டரம்மா வரவே இல்லை. அப்போ இவங்க போகும்போது கேட்டிருக்காங்களா, என்னாச்சு, ஏன் பாஸ்டரம்மா வரல அப்படின்னு. உடனே அந்த ஐயா சொல்லியிருக்கிறாரு, இல்லை அவன் அந்த குழந்தை இல்லாததுனால அவளுக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டா, மனசு ரொம்ப உடஞ்சு போய் நான் வரல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் வீட்டில் உட்காந்துருக்கிறா அப்படின்னு. உடனே இந்த ஊழியக்காரர் கேட்டாரம்மா, எத்தனை வருஷமா குழந்தை இல்லைன்னு கேட்டிருக்காரு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, 27 வருஷமா குழந்தை இல்லையாங்க. 27 years, 27 வருஷமாய் குழந்தை இல்லாததற்கு அவர்கள் துக்கப்பட்டு இருக்கிறாங்க, மன வருத்தத்தோடு இருக்கிறாங்க. சரி, ஓகே, ஆண்டவர் நமக்கு தரல, கர்த்தருக்கு சித்தம் இல்லை அப்படின்னு நினைக்கல. ஆனா 27 வருடமாய் அந்த வேதனையை அவங்க சுமந்திருக்காங்க. அப்போ அந்த 27 வருடமாய் உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி போய் அந்த வீட்டில் போன உடனே
அவங்கள உட்கார வச்சு அருமையான பாஸ்டர் வெஸ்லி ஐயா தான் இந்த சாட்சி, அவங்களுடைய சாட்சி தான். அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சரி அது ஒரு பாடல் கூட நம்ம தேவரீர் நீர் 102வது சங்கீதத்தில் 13வது வசனம்னு நினைக்கிறேன், சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்திருக்கிற நேரமும் வந்தது. தேவரீர் நீ சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்திருக்கிற காலமும் வந்துச்சு அப்படின்ற அந்த வசனத்தை 4000 டைம் நீங்க எழுதுங்கன்னு சொன்னாராம். அப்போ அவர் சொல்லும்போது சொன்னாராமா, ஏன் 4000 டைம் அப்படின்னு சொன்னா, தாவீது தான் அரசாட்சி செய்யும் போது 4000 பேரை நிறுத்தி 4000 பேரின் மூலமாய் துதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தினா, அதனால நீங்க 4000 பேரை இப்ப நிறுத்த முடியாது. அதனால 4000 டைம் நீங்க ஒரு புக் வாங்கி அதுல எழுதுங்க, தேவரீர் நீ சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்திருக்கிற நேரமும் வந்துச்சு அப்படின்னு எழுதுங்கன்னு சொன்ன உடனே இந்த அம்மா 27 ஆண்டுகள் தாண்டி ஆண்டவர் மேல ஒரு பெரிய விசுவாசம் வச்சு எழுத ஆரம்பிச்சாங்க. 3000 சில்லற டைம் எழுதும் போது ஒரு பெரிய மிராக்கல் நடந்துச்சு. 27 ஆண்டுகள் தாண்டி கர்த்தர் அவர்களை கர்ப்பம் தரிக்கும்படி பண்ணி ஆண்டவர் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அழகான ஒரு குழந்தைய, அவங்க குழந்தை பிறந்த 6 ஆண்டுகளாக அந்த குழந்தைய கர்த்தர் அவங்களுக்கு வச்சிருக்கிறார். அவங்க 27 வருஷம் தாண்டி ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, எப்பேற்பட்ட சாபமா இருந்தாலும் என் ஆண்டவரால அதை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும் என்று விசுவாசிக்கிறேன். அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் அதை கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணணும். எனக்கு தெரியாத ஆண்டவரே, நான் அதற்கு உகந்தவள் அல்ல. எனக்கு சிலருக்கு என்னன்னா ரொம்ப நிறைய கோபம் வந்துருது. எதுக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஏன் இப்படி பண்றாரு, நான் என்ன தப்பு பண்ணினேன், என்ன ஆண்டவர் தண்டிக்க வேண்டியதானே, எங்க அம்மா பண்ணதுக்கெல்லாம் நான் எதுக்கு சுமக்கணும், எங்க அப்பா பண்ணதுக்கெல்லாம் நான் எதுக்கு சுமக்கணும். கொஞ்ச நாள் ஜோம் பண்ணி எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுக்குறாரு, எல்லாருமே கஷ்டப்படாம குழந்தை பெத்தெடுக்கிறாங்களே, நான் மட்டும் ஏன் இப்படி பெத்தெடுக்கிறேன். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு கூட அப்படிப்பட்ட வருத்தம் இருக்கலாம். நிறைய பேர் ஆண்டவர் மேல நீங்க கோவிச்சுட்டே இருக்கலாம், நான் இவ்வளவு செய்யறேனே ஆண்டவர், நான் என்ன பண்ண முடியும், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, எத்தனையோ பேருக்கு நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், வேதத்துல நார்மலா குழந்தை கிடைச்சவங்களுக்கும் அதான் இந்த வெயிட் பண்ணி ஜெபம் பண்ணி கண்ணீர் விட்டு குழந்தை கிடைச்சவங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா வித்தியாசம் இருக்கா? ஆமென். சாதாரணமாக கிடைச்ச குழந்தை அவங்க ஜெபம் பண்ணாமலே அவங்களுக்கு அந்தந்த டைமுக்கு நடந்த குழந்தைகள் அப்படியே இருந்திருக்கு. ஆனா ஜெபம் பண்ணி அழுது கத்திரத்துல மன்றாடின குழந்தை ஒவ்வொன்றுமே அவங்க தாயின் வயிற்றுல உருவாகும் போதே எப்படி உருவாகிச்சுன்னா, பரிசுத்த ஆவியினால கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. அது ஒரு புருஷனுடைய சித்தத்தின்படியா அல்ல, ஆண்டவரே அது கொடுத்ததுனால. நீங்க மனோவாவுக்கும் அவங்களுடைய மனைவியை குறித்து, சிம்சோனை குறித்து வேதம் சொல்லும்போது சொல்லுது, அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வயது சென்றவங்க, அவ்வளவுதான், அவங்க ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் ஒரு பிள்ளையை உனக்கு தருவேன், ஆனா அந்த பிள்ளையை தரும்போது நீ திராட்சை ரசம் எதுவுமே நீ சேர்த்துக்க கூடாது அப்படின்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாரு. நீங்க வேதத்துல வாட்சி பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். நியாயாதிபதிகள்ல அந்த குழந்தைய ஆண்டவர் எப்படி கொண்டு வருவாருன்னா, அவன் தாயின் கருவில் உருவாகும் போதே கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவனாய் அவனை கர்த்தர் கொண்டு வருவார். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு, ஒரு ஸ்பெஷலான ஒரு குழந்தைய, ஆசீர்வாதமான ஒரு குழந்தைய கர்த்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால தான் உங்களை ஜெபிக்க வைக்கிறாருன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற அந்த பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளையா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. அது மனுஷ சித்தத்தின்படி உண்டானது அல்ல, அது தேவனே கொடுக்கிறதுனால பெரிய அற்புதத்தை அதன் மூலமாய் கர்த்தர் செய்ய போறாரு. நீங்கள் வேதத்தில் அன்னாளை எடுத்து வாசி பாருங்க. அன்னாளை பார்த்தீங்கன்னா, அண்ணா பெனினாளுக்கு நிறைய குழந்தை இருக்குது, சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய குழந்தை இருக்குது, ஆனா அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அப்போ அன்னாள் ஏன் ஆண்டவரே நான் இந்த ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணி தான் வாங்கணுமா அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த அம்மாவுடைய அழுகையை கேட்கிறாரு, ஜெபத்தை கேட்கிறாரு. கேட்ட உடனே அவளுக்கு ஃபர்ஸ்ட் யாரு பிறக்கிறா அப்படின்னா, சாமுவேல் என்கிற ஒரு பிள்ளை ஆண்டான். வேதத்துல வாசித்து பாருங்க, சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், தேவ சமூகத்திலே வளர்ந்தான். அவன் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றப்பட்டார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசியா ஆண்டவர் சாமுவேலை தெரிஞ்சிட்டாரு. அப்போ ஜெபம் பண்ணி கிடைக்கிற எல்லா குழந்தைங்களும் எப்படிதான் இருக்குன்னா, ஸ்பெஷலா தான் இருக்குது. நான் நம்புறேன், எங்க எல்லாரையும் காட்டிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஸ்பெஷலா கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நல்லா ஆமென் சொல்லுங்க. உங்க குழந்தைகள் மூலமாய் கர்த்தர் அவருடைய வருகை தாமதிக்கும்னா பெரிய ரட்சிப்பை கொடுக்க போறாரு. நிறைய ஊழியக்காரரை எழுப்ப போறாரு, நிறைய ஊழியக்காரிகளை கர்த்தர் எழுப்ப போறாரு. உங்கள் குழந்தையை கர்த்தர் அற்புதத்தின் குழந்தையாய் மாற்ற போகிறாரு. உங்க வம்சத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளை காட்டிலும் உங்கள் குழந்தைகள் ஞானத்திலையும் அறிவிலையும் சிறந்தவர்களாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். அதனாலதான்
நீங்க ஜெபம் பண்ணி கிடைக்கிறதற்கு பெரிய வெற்றி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். சோ அப்ப இன்னைக்கு நம்ம அந்த இரண்டாவது நாள்ல நம்ம என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவரே என் மேல இருக்கிற எல்லா சாபங்களும் என்ன பண்ணணும்னா ஒழியட்டும் ஆண்டவரே நீங்க ஜெபிக்கணும். எல்லா சாபம் இதை நல்ல விளையாட்டா நீங்க எடுத்துடக்கூடாது. நீங்க ரொம்ப சீரியஸா நீங்க எடுக்கணும் இதை. அப்படின்னா உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு இது சொன்னா புரியாது. சிலருக்கு சொன்னா தெரியும் என்ன சாபம் இருக்குது. அவங்க பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் அப்படி இருக்குன்னு சொன்னா அதுக்கு வந்து பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாமா, ஒரு 2000 ரூபாய் கொடுக்கலாமா, இல்லைன்னா இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாமா, இந்த பொருள் எல்லாம் வாங்கி வச்சா அவ்வளவுதான் இந்த சாபம் முடிஞ்சிடும், இந்த இடத்துல நடந்து போனா சாபம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சாபத்தை முறிக்கிறதுக்கு நீங்க என்னைக்கு அறிக்கை செய்கிறீங்களோ அப்பதான் சாபம் முறியும். வாயினால அறிக்கை செய்யாமல் சாபம் முடியாது. அதனால நம்ம இப்ப ஜெபிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த நாள் முழுக்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்னா நினைச்சு, ஒருவேளை இந்த ஜெபத்துல அம்மா அப்பா வந்து இதுல கலந்துக்குவீங்கன்னா அம்மா அப்பா கூட ஒருவேளை உங்களுக்கு தெரியும், ஆனா உங்க பிள்ளைகளுக்கு தெரியாது. நீங்க தான் அதை தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு தான் அந்த சாபம் போட்டதெல்லாம் நீங்க தான் அறிஞ்சிருப்பீங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க பிள்ளைகளுக்காய் திறப்புல நில்லுங்க. எல்லாரும் இப்ப அதை ஜெபிக்க போறோம். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே என் மேல் இருக்கிற அத்தனை சாபங்களும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவதாக. அப்போ இன்னைக்கு முழுக்க நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே இந்த திராட்சை செடியை நீங்க விசாரித்தருளுங்க. என் மேல் இருக்கிற சாபம் முற்றிலுமாக ஒழியட்டும். எங்க குடும்பத்தின் மேல் இருக்கிற சாபம் முற்றிலும். நீங்க உபாகமத்தில் எடுத்து வாசிப்பீர்களானால், உபாகமத்தில் நீங்கள் வந்து 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, வாக்கு தத்துவம் 14வது வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில், உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள், உபாகமம் ஸ்தோத்திரம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உனக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலானும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை. ஆமென். சரி, எவ்வளவு அழகான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த வாக்கு தத்தத்தை நீங்க வைத்து இதை உறுதியா பிடிச்சு நீங்க ஜெபிக்கணும், உறுதியா பிடிச்சு ஜெபிக்கணும். அதனால நான் வந்து முன்னாடி இந்த 27 வருஷமான அந்த அம்மா வந்து இந்த தேவரீர் சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்திருக்கிற நேரமும் வந்துச்சு அப்படின்ற அந்த வசனத்தை எழுதுனது மாதிரி நீங்க ஏதாவது ஒண்ணு நீங்க அப்படி செய்யுங்க. நீங்க ஏதாவது ஒண்ண செய்யுங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒண்ண பேசுவாரு. ஒரு வசனத்தை எழுதலாம், ஒரு பாட்டை எழுதலாம். இல்ல அப்படின்னு சொன்னா டெய்லி நான் இதுக்காக ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க எதையாவது ஒரு விதத்துல ஆண்டவரை நீங்க பிடிச்சிடணும். ஏதாவது ஒரு விதத்துல. அதுவும் ஒரு நாள் போதாது. சிலரெல்லாம் இடத்துல சொல்லியிருக்காங்க 7 வருஷமா ஒரு மாத்திரையை கண்டினியூவா சாப்பிட்றவங்க இருக்காங்க. 7 வருஷமா மறக்காம ஒரு நாள் கூட வந்து அந்த மாத்திரையை போகும்போதெல்லாம் அந்த மாத்திரை பைய கூட கொண்டு போயிடுவாங்க. எங்க டிராவலுக்கு போனாலும் அந்த மாத்திரை போய் அவங்கள்ட்ட இருக்கும். கரெக்டா சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடணும்னா அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி போய் டம்ளர்ல தண்ணி வாங்கி அப்படி குடிச்சு போட்டுருவாங்க. அப்போ உலகத்திலே இருக்கிற ஒரு மாத்திரைக்கு நம்ம அவ்வளவு கீழ்ப்படிஞ்சு அந்த காரியத்தை செய்யறோம்னா, நான் நம்புறேன் நம்ம ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவர், நம்முடைய கண்களுக்கு முன்பாக அதிசயங்களை நடத்தி வைத்திருக்கிற அந்த கர்த்தருக்கு ஏன் நம்ம அப்படி செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவரை நம்பி ஏன் செய்யக்கூடாது? அவர் கண்டிப்பா எனக்கு ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளை நமக்கு செய்யாம ஆண்டவர் வேற யாருக்கு கர்த்தர் செய்ய போறாரு? நமக்கு கண்டிப்பாய் நிச்சயமாகவே முடிவு உண்டு. அவர் செய்வார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆமென். நீங்க வந்து இந்த இருகூர்ல பாஸ்டர் ஜோயல் அப்படின்ற ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அவங்க வந்து ஓப்பன் பைபிள் சர்ச் ஆஃப் காட் அவங்க சர்ச். ஏன் நான் இது வந்து கரெக்டா அவங்க பேரோட சொல்றேன் அப்படின்னா, நீங்க இதை வந்து சிலர் வந்து சும்மா சொல்றது மாதிரி உலகத்தில் இருக்கிற யாராவது கேட்கும்போது அப்படி நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் கரெக்டா அந்த நபரோட சொல்றேன். பாஸ்டர் ஜோயல் அவருடைய திருச்சபையிலே ஒரு நாள் வந்து ஒரு ஊழியக்காரர் அழைக்கப்பட்டார். அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்தாங்களாமா 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு. அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாராமா, நீங்க அவங்கள்ட்ட எதுவுமே விசாரிக்க வேண்டாம் பாஸ்டர், அவர்களுக்காக ஜெபம் மட்டும் பண்ணி அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னாங்களாமா. 3 நாட்களும் அந்த கணவன் மனைவி 2 பேரும் வந்து அந்த ஊழியக்காரருக்கு முன்பாக அழுது கொண்டே நிற்பார்கள். இவர் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ணி அவங்களை அனுப்பினார். 3 நாட்கள். 3 நாள் தாண்டினதுக்கு பிறகுதான் அந்த பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் நான் ஜெபிக்க சொன்ன அவங்க 2 பேருக்குமே எய்ட்ஸ் வியாதினால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, அவங்கள காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு. நீங்க ஆச்சரியம் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கும் அவங்க வந்து சாட்சியா இருக்காங்க. அந்த 3 நாட்கள் கன்வென்ஷன்ல கர்த்தர் அந்த எய்ட்ஸ் வியாதியிலிருந்து பரிபூரணமான சுகத்தை அவங்களுக்கு ஆண்டவர் தந்தார்.
பரிபூரணமான சுகத்தை தந்தாரு. இன்னைக்கும் அந்த திருச்சபை அது சாட்சியா இருக்குது. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை நீங்க உறுதியாய் பிடித்து, ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே என் மேல் இருக்கிற சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறிடுச்சு, போய் உட்கார்ந்து ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து நினைச்சு பார்த்து இதை நான் கேன்சல் பண்றேன், இந்த சாபத்தை நான் கேன்சல் பண்றேன், என் மேல எந்த சாபமும் இல்லை, அதற்காக வருந்தி. அதான் தானியேல் 21 நாட்கள் அந்த ஜெபம் செய்தது போல டெய்லி அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்திருந்தும் அவன் என்ன பண்ணானாமா, எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்து எருசலேமுடைய சாபம் மாறும்படியாக அப்படியே ஜெபம் பண்ணான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட போகும்போது அவங்க ஆண்டவரை நிறுத்துறாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்ல நிறைய பேர் சொன்னாங்களாமா, அவனுடைய ரத்தப்பழி யார் மேல விழட்டும், எங்க மேல விழட்டும் அப்படின்னு வாலண்டியரா அதை வாங்கினாங்க. அந்த மனுஷன் சொல்றான், இந்த ரத்த பழிக்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த இயேசுநாதர் மேல வச்ச கோபத்தினால அந்த ரத்த பழியை அவங்க வாங்கிட்டாங்க. நம்முடைய முன்னோர்கள் நிறைய பேர் நல்லவர்களா சிலர் வாழல, சிலர் ரொம்ப கொடுமையான ஆட்களா இருந்தாங்க, சிலருடைய கேரக்டர் வைஸ்ல ரொம்ப மோசமானதா இருந்தது. சில விஷயங்களை நம்ம ஓப்பனா கூட சொல்ல முடியாது. ஐயோ, சாபம் எல்லாம் தொடர்கிறதை என்னுடைய கண்கூடாய் நான் பார்த்திருக்கிறேன், கண்கூடாய் பார்த்திருக்கிறேன். அவனுடைய தகப்பனார் முன்னோர்கள் நடந்த அவர்கள் பண்ணின அந்த காரியத்திற்கு அவங்க குடும்பம் பாடுபடுறத கண்ணால பார்த்திருக்கிறேன். அதான் ஒரு மூல வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை ஒரு தங்கச்சிக்கு பிறக்குது. அப்ப அந்த பிறக்கும் போது அந்த தங்கச்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த குழந்தையினால ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவங்க அக்காவும் தம்பியும் ரொம்ப நெருக்கமானவங்க. அக்காவுடைய கண்ணுல கண்ணி வந்தா இந்த தம்பியால தாங்கிக்கவே முடியாது. உடனே இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, ஒரு ஊசியை வாங்கி கொண்டு எங்க அக்கா இவ்வளவு கஷ்டப்படுறா, அதனால இந்த குழந்தை இருக்கிறதுனால தான் எங்க அக்கா இவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அந்த குழந்தைய கொண்டுட்டான். அது வேண்டாம், இது உயிரோடு என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கொண்டுட்டாங்க. சில மாதங்கள் தாண்டி இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மனைவிக்கு முன்னாடி எல்லாருமே ஸ்டென்ட் காமிப்பாங்க பாருங்களேன். அந்த மனைவிக்கு முன்னாடி நான் நல்லா வண்டி ஓட்டுவேன், நான் நல்லா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவேன், நான் நீச்சல் அடிப்பேன். பொதுவாகவே கல்யாணமான புதுசில் அந்த மாதிரி செய்வாங்க அவங்கள அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக. அப்போ இந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, இவன் தலைகீழ அந்த குதிக்கிற மாதிரி அவனுக்கு அது பண்ண தெரியும். அப்போ ஒரு டைம் அவன் குதிச்சு பண்ணோன்னா இவங்க மனைவி கைத்தட்டி, என்ன இப்படி தலைகீழ குதிக்கிறீங்க, ஐயோ பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 2வது டைம் குதிக்கும் போது அவனுடைய கரெக்டா முதுகு போய் பாறையில இடிச்சு, அப்போ இந்த ஸ்பைனல் கார்டு பாருங்க, அது உடைஞ்சு அந்த குழந்தை எப்படி இருந்தாரோ அதே மாதிரி வாக்கப்பட்டான். அப்படியே சேம் அப்படியே அது நடந்திருக்குது. அதனால நான் உங்களை பயப்படுத்துகிறதற்காக அல்ல, ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கிற யாராலையும் சாபத்தை முறிக்கிறது யாருக்கும் வல்லமை சொல்லுங்க, கோழினாலேயோ ஆடுனாலேயோ கண்டிப்பா வல்லமை இல்ல. அப்படி யாராவது ஒரு மனுஷன் சொல்லுவானால் நான் சொல்லுகிறேன், அது பொய், அது பொய். நான் கிறிஸ்தவத்துக்காக இப்ப பேசல, கிறிஸ்தவத்துக்காக பேசல, மனுஷனுக்காக பேசுறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சாபத்தை முறிக்கிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை தான் சாபத்தை ஜெயமாய் எடுத்தது. அவர் ஒருவர் மட்டும்தான் சாபத்தை அழிக்க வல்லமை உடைய தெய்வம், அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவர்தான் மனுஷனுடைய சாபங்களுக்காய் ரத்தத்தை சிந்தினவர். அதனால நமக்கு முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்கன்னு தெரியாது. அதனால எல்லாருமே அதை இன்னையிலிருந்து நீங்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே என் மேல இந்த எதன்படி அப்படின்னா, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த வசனம் திரும்ப சொல்லுங்கள் பார்க்கலாம், அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். சகல ஜனங்களை பார்க்கலாம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், எனக்குள்ளும் என் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணினாயிலும் பெண்ணிலாயிலும் மலடாயிருப்பதில்லை. இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம், சகல ஜனங்களை பார்க்கலும் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், எங்களுக்குள்ளும் எங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலராயிருப்பது இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். இந்த வார்த்தையை நீங்க குறைஞ்சது ஒரு 1000 டைம் நீங்க என்ன பண்ணணும்னா அறிக்கை செய்யணும். 1000 டைம் மனப்பாடமா நீங்க சொல்லிட்டு, என்ன சகல ஜனங்களை பார்க்கலும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன், எனக்குள்ளும் என் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடாய் இருப்பது இல்லை. அப்போ என் சாபம் எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா நீங்கிருச்சு. ஆமேன் சொல்லுங்கள். இரண்டாவதாக, முதலாவது அவசியமானது நேற்றைக்கு உங்களுக்கு நான் ஆண்டவர் பேசினார். ஃபர்ஸ்ட் அவசியம் என்னன்னா விசுவாசம், நம்பிக்கை. எப்படி இருந்தாலும் ஆண்டவர் செய்வார் அப்படின்ற அந்த ஃபெய்த் உங்களுக்குள்ள வரணும். அந்த விசுவாசத்துக்கு நீங்க உயிர் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க பலத்தால் அல்ல, விசுவாசத்தால் அது நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அதான் ஃபர்ஸ்ட் நாள் ஆண்டவர் பேசினாரு. நம்பர் 2, இரண்டாவது, இந்த குழந்தை பாக்கியம் எதனால உண்டாகும் அப்படின்னா, சாபங்கள் அழியும் போது ஆசீர்வாதம் தன்னை போல ஆரம்பமாகும். ஆமேன் சொல்லுங்கள்.
அப்போ ஒவ்வொரு ஒருவேளை நீங்க தப்பு பண்ணி அந்த மாதிரி ஏதாவது சாபங்களை நீங்கள் உங்கள் தலையின் மேல் சுமந்திருப்பீர்களே, ஆனால் நீங்க தயவு செய்து அதை என்ன பண்ணணும்னா நீங்களாகவே உட்கார்ந்து அறிக்கை செய்து நீங்க ஜெபிக்கணும். நம்ம எல்லா சாபத்திற்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்களாக்கி இருக்கணும். அதுல ஆண்டவருடைய பிள்ளை கவனமா இருக்கு. அதே மாதிரி நமக்கு தெரியாம முன்னோர்களுடைய சாபம் இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நம்மை கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா மன்னிப்பார். இது வெறும் 7 நாளுடைய ஜெபம் அல்ல. இந்த கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தர்ற வரைக்கும் நீங்க இந்த காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆமென். இந்த மூன்றாவதாக இன்னைக்கு 2 காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த குழந்தை பாக்கியத்திற்கு மூன்றாவதாக மிக அவசியமானது ஒன்று என்ன அப்படின்னா, முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட தடையெல்லாம் இருக்கிறது இல்லை. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அம்மா இல்ல நம்முடைய தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா 7, 8, 12. எங்க அம்மாவுடைய அக்காவுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 12 பேர், 12 குழந்தை. எங்க அப்பாவோட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அது வந்து 13 பேர் எங்க அப்பா கூட பிறந்தவங்க. எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 பேர், எல்லாம் 5, 6, 7, 12 அந்த மாதிரி எத்தனை குழந்தைங்க. ஆனா ஆண்டவரும் அப்படித்தான். பிள்ளைகள் வந்து கர்த்தரால் வரும் சுதந்திரம் அல்லவா. ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கணும்னு நினைச்சாங்க. அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவுக்கு அதிகமா அவங்க என்ன பண்ணாராமா பெருக பண்ணார். அப்போ குழந்தை பாக்கியம்ன்றது பெருக பண்றதுன்றது ஆண்டவருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது கர்த்தருடைய ஆசீர்வாதம், அது கர்த்தருடைய கையிலிருந்து வருகிற ஆசீர்வாதம். ஆனா இப்பதான் சமீப காலங்களிலே வந்து இந்த குழந்தை பாக்கியம் வந்து ரொம்ப தடையா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா நான் யோசிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் என்ன பேசுறாருன்னா, பாவங்கள் பெருக 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 இந்த குழந்தை பாக்கியங்கள் வந்து தடையாய் போகிறது. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆணு ஒரு பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தாம்பத்திய அந்த உறவில் வந்து திருமணம் ஆனதற்கு பிறகுதான் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து நெருங்குறாங்க, தொட்டு கூட பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப கொடுமையாய் நடக்குது, உலகத்துல ரொம்ப கொடுமையா நடக்குது. ஐயோ, சில நம்முடைய கோயம்புத்தூர் பட்டணத்திலேயே சில இடங்களில் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் வேலை செய்கிற இடங்களிலே மூட்டையாய் வந்து அந்த தவறான உறவிலே ஈடுபடுகிறவர்கள் செய்யக்கூடிய சில பொருட்களை வந்து கண்டுபிடிச்சி எடுத்ததாக நம்ம நிறைய பேர் நியூஸ்ல போட்டோல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னும் நிறைய ஹாஸ்டல், நான் இந்த பிள்ளைகளை எல்லாம் ஹாஸ்டல்ல சேர்க்க வேண்டாம் நான் சொல்றதுக்கு காரணமே அதான். இந்த ஹாஸ்டல்ல இருந்தா ரெய்டு விடுறாங்க பாருங்களேன், அந்த பிள்ளைகளுடைய பெட்டிகள் எல்லாம் செக் பண்ணும்போது நிறைய பிள்ளைகள் வந்து அந்த அப்படிப்பட்ட காரியங்கள் பயன்படுத்துறாங்க. அப்போ இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க கூட உங்களுடைய பாவங்கள் சில நேரங்களிலே காரணமா இருந்திருக்கலாம். அது வந்து ஆண்டவருக்கு தான் தெரியும். உங்களுக்கு எல்லாரையும் நான் சொல்ல வரல. இந்த ஜெப குறிப்பெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். எல்லாருக்கும் அது பொருந்தும்னு சொல்ல முடியாது. ஆனா எது உங்களுக்கு வாழ்க்கையில அது இருக்குதோ அந்த காரியத்துல நீங்க ரெடி ஆயிடணும். அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்றேன். சிலர் வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்பாக ஆண்டவருக்கு விரோதமாய் தவறு செய்தவர்கள் இருப்பார்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் நடந்தவர்கள் இருப்பார்கள். ஒருவேளை நான் நம்புகிறேன் உங்களுடைய பாவத்தை குறித்த சரியான மன்னிப்பு கிடைக்காம அது உங்கள் மேலே நீதி குறைவா இருக்கலாம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க மூன்றாவதாக நீங்க எதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்கணும்னா, ஆண்டவரே நான் திருமணத்திற்கு முன்பாக எந்த பாவங்களிலே ஈடுபட்டிருந்தாலும் என்னை தயவாய் நீர் என்ன பண்ணணும்னா மன்னிக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணணும். ஸோ அந்த பாவம் வந்து நிறைய பேருடைய அந்த குழந்தை பாக்கியத்தை இல்லைன்னா எதிர்கால சன்னதியை வந்து அப்படியே தடை பண்ணி வைக்குது. அது கர்த்தருடைய சமூகத்திலே நியாயக்கேடா வந்து நிக்குது. அது வந்து கணவனாருக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, அம்மா அப்பாவுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதான் நேற்றை கூட நான் சொன்னது போல சிலர் வந்து வெளியில அந்த மாதிரி தவறுகளை செய்யாட்டா கூட தங்கள் சரீரத்தை அப்படி வந்து நாசம் பண்றாங்க, தாங்களே அப்படிப்பட்ட காரியத்தை செய்யறாங்க. அது ஒருவேளை இன்னைக்கு வந்து சிலருக்கு வந்து அதை இன்னைக்கு விளையாட்டா போச்சு பாருங்களேன், ஈஸியா போயிருச்சு. அது வந்து ஒன்றும் தப்பு இல்லை, அது என்ன பெரிய தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, கர்த்தருக்கு முன்பாக அது அநீதியா இருக்குது. ஸோ இரண்டாவதாக நம்ம என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே என் பாவத்தின் நிமித்தமாய் இந்த தண்டனை இருக்குமானால் என்னை தயவா என்ன பண்ணுங்கன்னா என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. உங்க கண்களினுடைய இச்சையினால ஏதாவது செஞ்சீங்களா? கண்களுடைய இச்சையினால கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எதையாவது ஒன்று பார்த்தீர்களா? வேதம் சொல்லுகிறது இன்னொருத்தருடைய நிர்வாணத்தை நம்முடைய கண்களால பார்க்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது கூட கர்த்தர் சமூகத்துல என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா கேடா வந்து நிற்கும். அதான் நோவா வந்து வஸ்திரம் விலகி படுத்து கிடக்கும் போது முதல்ல ஒரு பையன் பார்க்கறான். பார்த்த உடனே அவன் வந்து அவங்க அண்ணங்கள்ட்ட போய் சிரிச்சிட்டு சொல்றான். ஆனா மற்ற பிள்ளைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெட்ஷீட்டை எடுத்து 2 பேருடைய தோள் பக்கம்
கோபம் வச்சு பின்னாடி நடந்து போய் அவனுடைய அப்பாவுடைய நிர்வாணத்தை மூடுறாங்க. அப்போ இது ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது எந்த மகன் தன்னுடைய நிர்வாணத்தை பார்த்தானோ அந்த மனுஷனுக்கு சாபம் அங்க வருது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தருடைய நிர்வாணத்தை நம்ம பார்க்கறது என்னவா முடியும் அப்படின்னா, அது சாபத்திலையும் அது பாவத்தினுடைய லிஸ்ட்லையும் கொண்டு போய் விட்டுரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. ஒருவன் தன்னுடைய கண்ணை அவன் வந்து கெடுத்துட்டான் அப்படின்னா அவனுடைய சரீரம் முழுவதும் கெட்டு போகும்னு சொல்றது. அதனால கண்ணை நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் பத்திரமாய் பார்த்துக்கொள்ளணும். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை நீங்க பேரண்ட்ஸ் வளர்த்தும் போது கூட அப்படிதான் வளர்த்தணும். ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய கண்ணை பத்திரப்படுத்துங்க. ஒரு டைம் அவங்க எதேர்ச்சியா பார்க்கறாங்க, திடீர்னு நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டோம், ஓகே அது பரவாயில்ல. ஆனா வேணும் வேணும் வேணும்னு சொல்லி அப்படி இருதயத்துல நினைக்கிறது கூட உங்களுக்கு என்னவா முடியும்னா மிகப்பெரிய பாவமாய் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நம்பர் 2, இரண்டாவதாக, முதலாவதாக எதற்காக நம்ம வந்து ஜெபிக்கணும்னா நம்முடைய சாபங்கள் நம்மை விட்டு போகிறதற்காக நீங்க அறிக்கை செய்யணும். ரெண்டாவது நீங்க என்ன எதுக்காக அறிக்கை செய்யணும்னா, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று அறிக்கை செய்யணும். என் பாவத்தை மன்னியும், என் வாயினால செஞ்ச பாவத்தை மன்னிங்க, என் கண்ணுனால செஞ்ச பாவத்தை மன்னிங்க. என்னுடைய ஆசீர்வாத குறைவுக்கு என் பாவம் காரணமா இருக்குமானால் நீங்க மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர் நினைப்பாரு, அந்த அற்புதம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? தன் பாவங்களை அறிக்கையிட நம்ம கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்குவார். ஆமென். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் யார் அப்படின்னு சொன்னா, தன் குற்றங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிறவனை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். மனசுக்குள்ள வச்சு வேதனைப்படுறதுல தப்பு. மனசுக்குள்ள வேதனைப்பட்டு எத்தனை நாள் இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறதுனால எதுவும் பண்ண முடியாது இல்ல. நான் சொல்றேன், அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல நம்ம எல்லாரும் சொல்ல போறோம், ஆண்டவரே நான் செய்த தவறுக்காக நான் வருந்துகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்பா நான் வருந்துகிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் செய்த அந்த மிஸ்டேக்காக நான் ரொம்ப வருந்துகிறேன் ஆண்டவரே, நான் செய்த தவறுகளை மன்னியும் ஆண்டவரேன்னு கேளுங்க. என்னுடைய கண்களால் செய்த தவறை மன்னியும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய வாயினால் நான் செய்த தவறுகளை மன்னியும் ஆண்டவரே. நீங்கள் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே 13ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருமே 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சேரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் மனோவா. அவன் தன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவன் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பரிசுத்தமுள்ள குழந்தைய நம்ம பெத்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இங்க நிபந்தனை சொல்றாரு, ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாயிரு. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, தீட்டானது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது பாவமான ஒன்று நமக்குள்ளே இருக்குமானால் பரிசுத்த சன்னதியை நம்மளால சில நேரத்தில் என்ன பண்ண முடியாதுன்னா பெற்றெடுக்கவே முடியாது. அதனால உங்களுடைய கர்ப்பத்தை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பரிசுத்தப்படுத்துங்க. அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கும். நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, நீங்க பாவத்திலிருந்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் உங்களை மன்னிச்சார் அப்படின்னா அதனுடைய அடையாளமாய் கர்த்தர் அந்த குழந்தை செல்வத்தை நிச்சயமாய் ஆண்டவர் தருவார், கண்டிப்பா தருவார். நம்ம வேதம் சொல்லுகிறது, விதவைகளுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறாராம். விதவைகள் விடுகிற பெருமூச்சை ஆண்டவர் கேட்கிறாரு. சில உலகத்தில் இருக்கிற மனுஷன் பார்த்தீங்க அப்படின்னா மனம் போன போக்கில் போறான், எவ்வளவு இஷ்டப்படி வேண்டும் என்றாலும் நடக்கிறாரு. கடைசியில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், தான் சம்பாதித்த பணத்தை கொடுத்து நமக்கு எதை வேணாலும் அடைஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருங்க. நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில நம்ம கையில வர்ற ஒரு ரூபா கூட நமக்கு நல்லதில்லை, நமக்கு கெட்டதுன்னு நீங்க நினைங்க.
சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னொருத்தரை வஞ்சித்தோ, இன்னொருத்தரை ஏமாற்றியோ, இன்னொருத்தருடைய பொருளை அபகரித்தோ, இல்லைன்னா அராஜகத்தினால பண்ணியோ, நியாயக்கேட செய்தோ நம்மளால இந்த உலகத்துல வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பவுமே நீங்க நினைச்சுக்கணும். வேதம் சொல்லுது, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே என்ன பண்ணுவானாமா, அறுப்பான். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நான் ஒன்னு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா உனக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார், ஆண்டவர் விசுவாசிக்கிறார். அதனால நீங்க வந்து சில நேரங்களில் வந்து இதை வந்து வெளிப்பிரகாரமா சிலர் மன்னிப்பு கேட்க முடியாது. ஏன்னா அது சிலது வந்து சீக்கிரட்டா தான் இருக்கும், உங்களுக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கை. அது திருமணத்திற்கு முன்பாக சில வாழ்க்கைகள் உங்களுக்கு இருந்திருக்கும், திருமணத்திற்கு பிறகு கூட ஏதாவது இருந்திருக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு கூட இருந்து அந்த ஒவ்வொரு காரியத்திற்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் மன்னிப்பு கண்டிப்பாக கர்த்தர் இடத்துல உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது இயேசு கண்டிப்பாக அவர் இறங்குவார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, திராட்சரசமாகிலும் மதுபானமாகிலும் குடியாமலும் தீட்டானது ஒன்றையும். இந்த யூதர்களுடைய ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய பரம்பரையா இந்த திராட்சரசம் என்கிறது வந்து அவங்களுக்கு பரிமாறப்படும். அதனால ஆண்டவர் இந்த இடத்துல ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த யூதர்களுடைய முறைமைகளை நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். அப்படின்னா யூத பெண்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த குழந்தை பேருக்காக அவர்கள் வந்து இளம் வயதிலே தங்களுடைய சரீரத்தை வந்து அப்படி அவங்க பாதுகாத்து கொள்வாங்க. ஒருவேளை அவங்க வந்து மாதம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பொதுவாக வந்து மாசமானவங்களுக்கு வந்து தூக்கம் நிறைய வரும். ஆனால் 3 மாசத்துக்கு மேலே அந்த குழந்தை வந்து 3 மாசம் அவங்க கர்ப்பம் தரிச்சிட்டாங்கன்னா அதற்கு பிறகு வந்து காலையில் அவங்க தூங்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த குழந்தை வந்து பிறக்கும் போது ரொம்ப பிரிஸ்கா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாமா. அதனால அவங்க வந்து அந்த தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களாம். அதே போல ஒரு குழந்தை வந்து அவங்க கரு தரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் அவங்க நிறைய பேர் அந்த லேடியை பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எல்லாம் போட்டு பார்ப்பாங்களாமா. அந்த குழந்தை வந்து இப்போ உலகத்தில் வந்து ரொம்ப சின்ன நாடு தான் இந்த இஸ்ரேல். அங்கே யூதர்கள் வந்து ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க. ஆனால் இந்த முழு உலகத்தையும் யார் இன்னைக்கு கண்ட்ரோலில் வச்சிருக்காங்கன்னா யூதர்கள் தான் கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க. எல்லா ஃபீல்டுலையும் அவங்க தான் முதன்மையானவர்களாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பணப்புழக்கமும் முதல்ல அவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் ஒரு குட்டி நாட்டு, நீங்கள் வந்து ஹிட்லர் இப்படிப்பட்ட பெரிய பெரிய அரக்கர்கள் வந்து யூதர்களை நிறைய பேரை கொன்று குவிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், யூதர்கள் நிறைய பேர் இருந்தால் நம்மளை எல்லாம் ரொம்ப அடிமையாக்கிடுவாங்கன்றக்காக தான் அவங்க யூதர்கள் மேலே அவ்வளோ வெறித்தனமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் யூதர்கள் குடியிருக்கிற எருசலேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கார்ட்டூன்ஸோ இந்த கார்ட்டூன்ஸ் படம் எல்லாம் இருக்கு பாருங்க, நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு பார்க்குறோம், அது அங்கே நாட் அலோடு. அந்த பிள்ளைகளுக்கு அதை அலோ. ஆனால் அதை செய்கிறது யாரு? செய்கிறது யூதர்கள், அதை தயாரிக்கிறது யூதர்கள். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பழக்கமே அங்க வந்து நிறைய விஷயங்கள் அப்படிதான். அதே மாதிரி நம்ம அந்த சிகரெட் பண்றாங்க பாருங்களேன், சிகரெட் அடிக்கிற பழக்கம் வந்து அவங்களுக்கு இல்லை, அதை வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிகரெட் தயாரிக்கிற கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க தான் நிறைய பேர் அந்த கம்பெனியை வச்சிருக்காங்க. அப்போ அந்த பெண்கள் எல்லாம் அந்த அந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக அவங்க அவ்வளவு தூரம் வந்து தங்களுடைய சரீரத்தை பார்த்துக்குவாங்களாமா. அவங்க சாப்பிட்ற ஆகாரம், அதே மாதிரி அந்த குழந்தை வயிற்றுல அவங்க உண்டான போது நிறைய மியூசிக் கேட்பாங்களாமா, நிறைய மியூசிக். ஏன்னா அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு அது தெரியும், அதனால நம்ம நிறைய மியூசிக் கேட்கணும். இன்னும் நிறைய பாடுவார்களாமா. அதான் நேற்றைக்கு நம்ம தியானிச்சோம்ல, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் மிகவும் பலம் உள்ளவர்கள், நாங்க போகிறதுக்கு முன்னாடியே அவர்கள் பிரசவித்தாயிற்று. அப்போ ஒரு விதத்தில் அவங்க என்ன சொல்லலைன்னா பொய் சொல்லல. ஏன்னா அந்த குழந்தை பேரை, அந்த குழந்தைய வந்து அவ்வளவு பெருசா அவங்க நினைப்பாங்களாமா. அவங்க கவலையை உள்ள கொண்டு போக மாட்டாங்களாமா. அந்த மாதம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்களாமா. அதனால நம்மவும் என்ன பண்ண போறோம்னா, ஆண்டவரே நீர் எனக்கு தருவீர், ஆனா என் சரீரத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா ஒரு அசூசி கூட இல்லாதபடி என்னை நான் என்ன பண்றேன்னா சுத்திகரித்து நான் ஜெபிக்கிறேன், சுத்திகரித்து ஜெபிக்கிறேன். நான் தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணல, ஆனா எனக்கு தெரியாம எந்த தவறு செஞ்சிருந்தா கூட என்னை என்ன பண்ணுங்கன்னா தயவா என்னை மன்னியும் ஆண்டவரே.